இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஊர் ஊராக சிற்றூர்கள் நகரங்கள் தோறும் சென்று போதிக்கிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை எளிய மக்கள் ஏராளமான பேர் கேட்கிறார்கள். ஆகையினால் இயேசுவை பின்பற்றி சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பல நகரங்களிலே, அதாவது வசதி படைத்தவர்கள், ஒருவேளை நல்ல அறிவுள்ளவர்களாக கருதப்படுகின்றவர்கள், படித்தவர்களாக கருதப்படுகின்றவர்கள், அக்கால சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படிப்பட்டவர்கள் நகர பகுதிகளிலே இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு சொன்ன பல காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளாதபடி அவர் பல புதுமைகள் நிகழ்த்திய நகரங்கள் கூட மனம் மாறவில்லை. அதை கண்டு இயேசு கொதித்தெழுகிறார். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாயிதா நகரே உனக்கு ஐயோ கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். அன்பானவர்களே, இந்த ஐயோ கேடு என்ற வார்த்தையை ஆண்டவர் இயேசு கொதித்தெழுந்து அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது அநியாயங்கள் செய்கின்ற மனிதர்களை பார்த்து பலமுறை சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தியிலே 23வது அதிகாரம் முழுவதுமே அதுதான். இயேசு அப்படித்தான் ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். குருட்டு வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ கேடு. 16வது வார்த்தை, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே உங்களுக்கு ஐயோ கேடு. காரணம், அத்தனை வெளி வேஷம் தரித்து கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். விதவைகளை ஏமாற்றி வீடுகளை விழுங்கிக் கொள்ளுகிறார்கள். சாதாரண மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் சொல்லுவது அதுதான். திருமுழுக்கு யோவான் கூட இயேசுவின் முன்னோடியாக இருந்தவர். லூக்கா நற்செய்தியிலே 3:17 வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லுகின்ற இந்த இறை வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கடவுளுக்கு உரிய மக்களாக மாறாவிடில் உங்களை பதரை நெருப்பிலே போட்டு எரிப்பதை போல எரித்து போடுவார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடவுள் சொல்வதை கேட்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா என்று கவனித்து பார்க்க வேண்டும். விவிலியத்தை வாசித்தால் போதாது, குடும்ப ஜபங்கள் இருந்தால் போதாது. இவைகளெல்லாம் பேர் உதவியாக இருக்கிறது. ஆனால் அவைகளில் தூண்டப்படுகின்ற அந்த ஆண்டவர் ஆவியானவருடைய ஏவுதலின்படி நாம் நடக்க வேண்டும். கடவுளுடைய போதனையை தெரிந்து கொண்டால் அது ஞானம் தராது. அதன்படி நடக்கும் பொழுதுதான் ஞானம் கிடைக்கும். நடப்பதற்கு கடினமான வாழ்க்கை பாதையை நாம் கடக்க வேண்டி இருக்கும். சிலுவையில் அறையுண்ட மெசியாவை அல்லவா பவுலடியார் போதிக்க ஆரம்பிக்கிறார். அவர் அப்படிப்பட்ட பாடுகளின் விளைவாக அவர் ஞானத்தின் ஊற்றாக மாறுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய வார்த்தைகளை செயல்படுத்துகிறோமா என்று எண்ணி பார்ப்போம். இது சுய ஆய்வுக்கான நேரம். இரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வெளிவேடதாரிகளைப் போல நாங்கள் பல சமயங்களிலே உம்முடைய வழிபாட்டில் பங்கெடுத்து அதில் திருப்தி அடைந்து விடுகிறோம். உம்முடைய பரிசுத்த திரு விவிலியத்தை வாசித்து அதில் திருப்தி அடைந்து விடுகிறோம். பல பக்தி முயற்சிகளை கொண்டாடி அதிலே திருப்தி அடைந்து விடுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட திருப்தியை கண்டு நீர் திருப்தி அடைவதில்லை. உம்முடைய போதனைகளின்படி நடக்கும் பொழுதே நீர் திருப்தி அடைகிறீர், சந்தோஷப்படுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள ஞானத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.